பாண்டி வானதி துணிஞ்சு கிளம்பி வந்துருச்சு. இதுக்கு மேல வெயிட் பண்ணி எந்த யூஸும் இல்ல. ஒண்ணு 2 பேரும் கிளம்புங்க. கோயில் வச்சு கல்யாணத்தை முடிச்சிருவோம். பாண்டி கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற நோக்கத்துல வானதி வீட்டை விட்டு வரல. அவங்க வீட்ல ரொம்ப பிரச்சனை பண்றாங்க. அங்க இருக்க முடியல. என்ன பண்றதுன்னு தெரியாம கோச்சிட்டு தான் இங்க வந்திருக்காங்க. அவங்க கல்யாணம் பண்ணிக்கணும்ல இங்க வரல. அத முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க. சரிங்க, கரெக்ட் தாங்க. அதுக்காக கல்யாணம் பண்ணி வைக்காம இந்த வீட்ல இப்படியே இருங்கன்னு எப்படிங்க நம்ம சொல்ல முடியும்? டேய் சோடா, நீ கொஞ்சம் இருடா. அவன கொஞ்சம் யோசிக்க விடு. பாண்டி நீ சொல்ற என்ன பண்ணலாம்? இல்லண்ணே, இப்போதைக்கு கல்யாணம். டேய் சும்மா இவங்க மாதிரி இழுத்துட்டுலாம் இருக்காதடா. சட்டு புட்டுன்னு கல்யாணத்தை பண்ணு. இது என்னங்கறத அப்புறம் பாத்துக்கலாம். கொஞ்சம் பொறுமையா இருங்க. எல்லாத்துக்கும் கல்யாணம் தான் சொல்யூஷன் சொல்லாதீங்க. எங்க வேற என்னங்க ஆப்ஷன் இருக்கு? அவளை இங்க சும்மா தங்க வைக்க முடியாது. அப்படியே நம்ம தங்க வச்சாலும் என் பொண்ணை கடத்தி வச்சிருக்காங்கன்னு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த பொண்ணை இங்க மிரட்டி கூட்டு போயிடுவாங்க. கூட்டு போய் அன்பா நடத்துவாங்க நினைக்கிறீங்களா? போட்டு அந்த புள்ளைய டார்ச்சர் பண்ணுவாங்க. நம்ம நம்பி தானே அந்த பொண்ணு வந்திருக்கு. எப்படியோ போட்டு விட முடியுமா நம்ம? கல்யாணம் ஒண்ணுதாங்க ஒரே வழி. அண்ணே நான் சொல்றத கேளுங்க. இவங்களுக்கு முதல்ல கல்யாணம் பண்ணி வச்சிருவோம். அதுக்கப்புறம் வானதி வீட்ல இருந்தே கிளம்பி வந்து கேட்டா கூட அவங்க 2 பேரும் இப்ப புருஷன் முண்டாட்டி இப்ப உங்களால என்ன பண்ண முடியும்னு சொல்லி பேசுறதுக்கு நம்ம கிட்ட ஒரு பாயிண்ட் இருக்குண்ணே. பாண்டி நீ என்னடா சொல்ற? சரின்னு சொல்றா. டேய் ஒரு நிமிஷம் கூட வா. எங்கடா கூப்பிடுற? வாடா சொல்றேன். அண்ணே ஒரு நிமிஷம் வாடா. டேய் எங்கடா கூட்டு போடே? என்னடா எதுக்கு தனியா கூட்டு வந்த? டேய் நீ என்னடா கல்யாணம் பேசிட்டு இருக்க? வேற என்னடா ஆப்ஷன் இருக்கு? வேற ஆப்ஷனே இல்லையா? லூசு. உள்ள சொன்னதான் நான் இப்பயும் சொல்றேன். வானதி வீட்டை விட்டு வந்துருச்சு. இதுக்கப்புறம் வீட்டுக்குலாம் திரும்ப அனுப்ப முடியாது. அதே சமயம் இங்க இருக்கவும் சொல்ல முடியாது. வானதி இங்க தான் இருக்கான்னு அவங்க வீட்டுல தெரிஞ்சா நேரா வந்து அவங்க கூட்டு போயிட்டே இருப்பாங்க. சரிடா அவங்க வீட்டுல வந்து கூட்டு போறனே வச்சுப்போம். ஆனா வானதி இங்க தங்கி இருக்கிறது ஊர்க்காரங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சா எப்பெல்லாம் பேசுவாங்க உங்களுக்கு தெரியும்ல. அதுவும் நம்ம வீட்டுல ஏதாவது நடந்துச்சுன்னா வேலையெல்லாம் விட்டுட்டு தகவல் தெரிஞ்சுக்க வீட்டு வாசல்ல வந்து உட்கார்ந்திருப்பாங்க. இதுவே கல்யாணம் பண்ணிட்டா யாரும் ஒரு வார்த்தை சொல்ல முடியாதுல்ல. டேய் நீ ஏன்டா இவ்ளோ யோசிக்கிற? கல்யாணம் பண்ணிக்க நீ ரெடியா இல்லையா? டேய் வாயை திறந்து சொல்லுடா. நீ எல்லாம் சொன்ன மாதிரி ஏதாவது யோசிக்கிறியா? இங்க பாருடா பாண்டி, இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். கல்யாணத்தை பண்ணிட்டு ஜாலியா இருடா. டேய் நீ என்ன பத்தி யோசிக்கிற? வானதிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற எல்லாம் ஓகே தான். அண்ணனை பத்தி யோசிச்சியா? எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதெல்லாம் ஓகே தான். அவங்க அத பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. என்ன டிசைட் பண்ண போறாங்கன்னு தெரியல. என்ன வேணாலும் டிசைட் பண்ண